அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பூரிக்கு உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்கிறந்தாங்க, அதுவும் மண் சட்டியில் எப்படி செய்கிறதா ஒரு வீடியோவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. இந்த பூரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் முளைக்கட்டின கோதுமை மாவில் செஞ்ச பூரிங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பூரிக்கும் மசாலா செய்வாங்க. டெய்லி ஒரே மாதிரி செஞ்சால் போர் அடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாங்க. நீல வாக்கில் கட் பண்ணி வேக வச்சோம் அப்படின்னா ஒரு ஈவனாக வந்து உருளைக்கிழங்கு வந்து வெந்து வந்துடுங்க. உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் வச்சுட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த விசில் வரட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம பூரிக்கு மாவு ரெடி பண்ணிடலாங்க. ஒரு 1/4 கிலோ மாவு பக்கமாக நான் எடுத்துக்கிறேங்க. இந்த 1/4 கிலோ மாவு 4 பேருக்கு பூரிக்கு கரெக்டாக இருக்குங்க எங்கள் வீட்டில். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 4-5 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்திட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம நார்மல் வாட்டர் சேர்த்துட்டு கலக்கி கொடுத்துக்கலாங்க. பாக்கெட் மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி வேணும். இதுவே நம்ம கோதுமை முளைக்கட்டின மாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் நேரம் உரிச்சு அப்படின்னா கொஞ்சம் லூஸ் ஆயிருங்க சீக்கிரமாகவே. உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சுங்க. அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து ஆறுறதுக்குள்ளே பல்லாரி வெட்டிடலாம். அப்படி இல்லை குயிக்காக வந்து உருளைக்கிழங்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நார்மல் வாட்டரில் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக தோல் எடுத்துடலாங்க. 2 உருளைக்கிழங்குக்கு 2 பல்லாரி வந்து போட்டுக்கலாங்க. 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குக்கு 2 மீடியம் சைஸ் பல்லாரி சேர்த்துனீங்க மட்டும்தான் வந்து இந்த குருமா வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படி இல்லை எங்களுக்கு வந்து பல்லாரி பிடிக்காது அப்படிங்கிறவங்க கூட கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கலாங்க. நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உருளைக்கிழங்கு வந்து சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ அதில் இருக்கிற தோலை வந்து உரித்து எடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்க இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கையிலேயே உடச்சி விடலாங்க. கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது உருளைக்கிழங்கு. இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது உருளைக்கிழங்கோட டெக்ஸ்சர் வந்து நல்லா இருக்குங்க. உள்ளங்கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்துக்கலாங்க. மண் சட்டியில் கடலெண்ணெய் சேர்த்திட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாங்க. கூடவே 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை. நீங்கள் தாளிக்கிற கடலைப்பருப்பு சேர்த்துற மாதிரி இருந்தாலும் சேர்த்திக்கலாங்க. பொட்டுக்கடலை ப்ளஸ் கடலை போடும்போது டேஸ்ட் கொஞ்சம் மாறி வரும். அதனால தான் நம்ம அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட்டையும் சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பல்லாரி, ஒரு வரமிளகா, கறிவேப்பிலை சேர்த்திட்டு இது நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. நீங்கள் இந்த இடத்துல க்ரீன் சில்லி ஆட் பண்ணுற மாதிரி தான் ஆட் பண்ணிக்கலாங்க. மீடியம் சைஸ் ஒரு தக்காளி எடுத்துக்கலாங்க. 2 உருளைக்கிழங்குக்கு புளிப்பும் இருக்கும், காரமாகவும் இருக்கும் இந்த குருமா வந்துங்க. தக்காளி உள்ளே ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் நல்லா ஜூஸியாக வர வரைக்கும் வதக்கி கொடுத்துக்கலாங்க. இப்போ தக்காளி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்க உள்ளே சேர்த்திக்கலாங்க. உருளைக்கிழங்கு ஆயில்லையே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த குருமாவுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள், உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்திக்கோங்க. ஏன்னா இந்த குருமாவுக்கு கொஞ்சம் உப்பு அதிகமாக போச்சாலும் டோட்டல் குருமாவே வந்து வேஸ்ட் ஆயிருங்க. மஞ்சத்தூள், உப்பு எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா கலக்கி கொடுத்துக்கோங்க. இந்த இடம்தாங்க ஹைலைட்டு. உருளைக்கிழங்கும் பல்லாரியும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு இது 2ம் நல்லா தண்ணியில் கொதித்து வெந்து வரட்டுங்க. அப்போ தான் வந்து இந்த குருமா வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஒரு டெக்ஸ்சரும் வருங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு இருந்ததுங்க. அது நல்லா தண்ணி விட்டு கலக்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா பொட்டுக்கடலை மாவு வந்து இந்த மாதிரி மேலே திப்பி திப்பியாக தாங்க வரும். இதை வந்து ஒரு வடிசலடை வச்சு வடித்து எடுத்துக்கலாங்க. நம்ம வந்து குருமா செஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குருமாவுக்கு மேலே இந்த பொட்டுக்கடலை மாவு வந்து அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்குங்க. அதுக்காக வடித்து எடுத்துக்கலாங்க. சூப்பராக கொதி வந்துருச்சுங்க. இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவை உள்ளே சேர்த்திக்கலாம். பொட்டுக்கடலை மாவு உள்ளே சேர்த்தாமையும் தண்ணி கொஞ்சம் கம்மியாக விட்டு அதோடவும் வேணாலும் உருளைக்கிழங்கு குருமாவை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. பொட்டுக்கடலை மாவு ஊற்றியும் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். மூடி வச்சுக்கலாங்க. சிம்மில் வச்சுக்கலாம். லேசாக இந்த மாதிரி கொதி வரட்டுங்க. பொட்டுக்கடலை மாவு சேர்த்தனக்கப்புறம் வந்து ரொம்ப கொதிக்க விட வேண்டாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை தூவணும்னா நம்மளோட பூரி குருமா இப்படி ரெடியாகி வந்துடுங்க. சேர்த்துன பல்லாரியும் உருளைக்கிழங்கும் இந்த ரேஷியோவில் இருக்குங்க. டேஸ்ட்டும் பட்டையை கிளப்புங்க. இரும்பு கடாயில் கடலெண்ணெய் சேர்த்திட்டு நம்ம பூரியை போட்டு எடுத்துக்கலாங்க.
இந்த பூரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முளைக்கட்டின கோதுமை மாவோட பூரிங்க. நம்ம நார்மலாக பாக்கெட் மாவு சேர்த்தும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பூரி வந்து கலர் வந்து நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாவு அதாவது கோதுமை முளைக்கட்டின மாவு சேர்த்தும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஒயிட்டாக தாங்க வரும். இப்போ எங்கள் பூரியும் டேஸ்டியான குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. நான் சாப்பிட போகிறேங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.